அல்லாஹ் கொடுத்த இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு எது தெரியுமா? ரிஸ்க். அல்லாஹ் கொடுத்த எல்லாம் ரிஸ்க் தான். உணவு மட்டும் இல்லை, உடை மட்டும் இல்லை, அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய எல்லா ரஹ்மத்துகளும் ரிஸ்க் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இதை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்ததிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். உண்ண உணவு, இருக்கு இடம் போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்திருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையும் சஹாபாக்களுடைய நிலையும் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெருவீதியாக பசியின் காரணமாக நடந்து கொண்டு வருகிறார்கள். வீட்டில் உண்பதற்கு உணவில்லை. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு புறத்தில் இருந்து வருகிறார்கள். பார்த்து கேட்டவுடன் என்ன விஷயம் என்பதாக கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் இந்த நிலையில் தான் வருகிறோம், எங்களுக்கும் அதே தேவைதான் என்பதாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களும் ஒரு நபி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த தோழர்களையும் பார்த்தவுடன் அந்த சஹாபி விருந்திற்கு அழைத்தார்கள். விருந்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த பொழுது அந்த விருந்தில் என்ன இருந்தது தெரியுமா? பேரித்த பழங்களும் கொஞ்சம் ஆடுகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆடுவெல்லாம் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த கண்ணிய உபச்சாரம் செய்துவிட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸ்அலுன்ன, இந்த நிஅமத்திற்காக கூட நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகின்றான், தும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒரு நாள் வரும், அந்த நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரித்தே தீருவான்.